சினிமா ஃபேண்டசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேடைகள்ல கம்மி நேரம் தான் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படியே இருந்தாலுமே வந்து ஒரு மாரி ரஃப் அண்ட் டஃப்பா பேசுவாரு இவரு, அப்படின்ற மாரி ஒரு பயத்தோடயே தான் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் சும்மா ஜாலியா ஒரு ஃபன் பண்ணா எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இப்போ ரீசென்ட்டா நடந்திருந்தது. எஸ், வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷன்ல இப்போ டிசம்பர் 20 ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய படம் தான் வந்து விடுதலை பார்ட் 2. அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்திருந்ததுங்க. அந்த விழாவில் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் பண்ண விஷயத்தை பற்றி தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. பொதுவாகவே வந்து இளையராஜா அவர்களா பயங்கரமாக திமிரு பிடிச்சவருப்பா. அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்தங்கவுத்தன் தான் பேசுவார். அவரா ஐயோ எதுக்கு எடுத்தாலும் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பதில் வரும். ஒரு மாதிரியா தான் இருக்கும். அவர்கிட்ட நம்ம வந்து டக்குன்னு எதுவும் பேச முடியாது அப்படின்றதெல்லாம் இருக்கும். அண்ட் ஆடியன்ஸும் வந்து எந்த ஒரு விழாவுக்கு வந்தாலும் ஒரு டக்குன்னு நம்ம சத்தெல்லாம் போட்டோன்னா, "எதுக்கு போடுறீங்க? சைலண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதா இருக்கட்டும். "இந்த இடத்துல கவனிங்க" அப்படின்ற மாரிலாம் பேசக்கூடிய ஒரு நபர். அப்படின்றது எல்லாத்தையுமே அப்படியே நீங்க அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமான ஒரு வைப வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஆடியோ லான்ச்சுக்காக இன்வைட் பண்ணுறதுக்கு மொத்த டீமுமே போயிருந்தாங்க. வெற்றிமாறன் அவர்கள், அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள், சூரி, படத்தினுடைய கதாநாயகி மஞ்சு வாரியர், பாவனி ஸ்ரீ எல்லாருமே போய் அவருடைய இளையராஜா அந்த ஸ்டுடியோவில் அவருக்கு வந்து பொக்கே கொடுத்து இந்த மாதிரி 20th வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது, ஐ மீன் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோடு சேர்த்து ஆடியோ லான்ச்சும் அப்படின்றதைய பற்றி போட்டிருந்தாங்க ஒரு வீடியோவாக. அதுக்கப்புறமா ஓகே, பார்ட் 1க்கும் வந்திருந்தார். வந்துட்டு உடனே கிளம்பிட்ட மாதிரி தான் இருந்தது. பட் இது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ஈவெண்ட்டில் இருந்தார். அண்ட் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு ஹீரோ இல்லை அவங்க அந்த படத்தில் யார் மெயினோ அவங்க வரும்போது அவங்களுடைய ரசிகர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து கைத்தட்டி ஒரே ஆரவாரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இளையராஜா அவர்கள் பேசுறதுக்கு வரும்போது, அவர் பேர் சொல்லும்போதும் கிளாப் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதுனாலையும், அண்ட் அதுக்கப்புறமா அவர் வந்து சூரி அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய ஹீரோ அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் சொன்னாலும் வரல. உடனே டக்குடு அப்படிப்பட்ட ஒரு ஃபன் வைப்பை வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. என்னப்பா என் பேர் சொன்னதான் கை தட்ட மாட்டுறாங்க, படத்தினுடைய ஹீரோ நீ தானே, உன் பேர் சொன்னதான் கை தட்ட மாட்டுறாங்க, என்ன வேற யாராவது அவங்க அவங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பார்க்க அப்படி லைட்டாக கொஞ்சம் இது பண்ணுவோம். அவர் ஐயோ ஐயா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் அடக்கி வாசிக்க, இந்த பக்கம் சூரிய உண்டு இல்லைன்னு பண்ணி விட்டுட்டாரு ஆன் ஸ்டேஜ்லேயே. என்னப்பா நீ ஹீரோவா, படத்தில் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டியா, இப்போ எத்தனை படத்தில் ஹீரோவா நடிக்கிற அப்படின்னும் போது தன்னடக்கத்தோடலாம் அவரும் இல்லை 2 படம் வந்திருக்குது, எத்தனத்தில் நடிக்கிற, இல்லை கதையின் நாயகனாக, கதாநாயகன் இல்லை சார் நான் கதையின் நாயகனாக தான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் மழுப்பி கிழப்பி பேசினாலும் உடச்சி பேசு எத்தனை படம் அப்படின்னும் போது அவர் கணக்கில் ஓகே நல்லது நல்லபடியாக வந்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் உன்னை ஹீரோவாக முதல்ல ஆக்கி பார்த்தவர் யாரு, வெற்றிமாறன் அப்படின்றதையும் அந்த இடத்துல பதிவு பண்ணி, ஸோ அவருக்கும் அதுக்கான கிரெடிட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் என்னப்பா என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறியாமே அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் கிண்டல் கேலி பண்ணது மட்டும் இல்லாமல், வெற்றிமாறன் அவர்கள் இசைஞானி இளையராஜாவுடைய கம்போசிஷனாக இருக்கட்டும், இல்லை அவர் ஒரு வாட்டி போய் பார்க்கும்போது இந்த மாதிரி கதை சொல்லும்போது கதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த பிஜிஎம் எல்லாத்துக்குமே அவரை போய் பார்க்கும்போதெல்லாம் இது வீடியோ எடுத்து வச்சுருக்கிறாராம். அந்த வீடியோ பற்றியும் இசைஞானி அவர்கள் ஸ்டேஜில் பேசி எல்லாமே மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு டீஃபால்ட்டான விஷயம் என்ன, ஐயோ காப்பிரைட் பிரச்சனையா, வேற யாரதோ ஒரு காப்பிரைட் பிரச்சனை வந்தால் கூட தனுஷ் வந்து இளையராஜாவாக மாறிவிட்டார் அப்படின்றதெல்லாம் போட்டாங்க இப்போது. அந்த அளவுக்கு காப்பிரைட், அதாவது இந்த மாதிரியான சாங்குக்கான பேமெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவை தான் டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து என்னுடைய இசையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கான ரைட்ஸ் என்கிட்ட வாங்கணும். அஃப்கோர்ஸ் ஏன்னா அவர் மற்றவங்க எல்லாரும் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக கலெக்ட் பண்ணி தருவாங்க. இவர் அப்படி இல்லாமல் அதை விட்டு வெளியில் வந்ததுனால இவரே டைரெக்டாக டீல் பண்ணுறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் யாராவது பெர்மிஷன் வாங்கலன்றவங்க கிட்ட இவரே டைரெக்டாக நோட்டீஸ் விட்டு கேட்டு வாங்குறாரு. அதை உடனே மற்றவங்களாம் அமைதியாக தானே இருக்கிறாங்க, இவர் தான் வந்து காசுக்கு வந்து ரொம்ப இப்போ வரைக்கும் காசு ஆசை போகலையன்ற மாதிரிலாம் பல பேர் பேசியெல்லாம் கேட்டிருப்போம். பட் அதுக்கான பதிலும் அவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நான் அதுலேருந்து விட்டு வந்துட்டேன், ஸோ நான் தான் வந்து பார்த்துக்கிறேன் போது எனக்கு நான் தான் தனித்தனியாக ஒன்றுத்துக்கும் கேட்கணும். அது இல்லாமல் இதிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நான் ஒன்றும் பெருசாக இது பண்ணுறதுக்கு இல்லை, என்ன என்கிட்ட இருக்கவங்க இந்த மாதிரி நலிந்த இசை கலைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபண்டிங் மாதிரியாக தான் இதை நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன்றதும் அவர் சொல்லியிருக்கிறாரு.
அண்ட் அப்படிப்பட்டவர் வந்து இது கொஞ்சம் இன்டைரக்டா சொல்ற விதத்துல தான். ஸோ இந்த வீடியோலாம் வெளியில விட்டுறாத, எல்லா போயிடும் அப்புறமா மணின்ற மாரி டபுளா அந்த மணியையும் வேற ஒரு இதுவே கனெக்ட் பண்ணி அப்படி சொல்லி, அது ஒரு ஃபன்னா அப்படியே ஃபுல்லா எல்லாரும் பயங்கரமா சிரிச்சு, அது மட்டும் இல்லாம அங்க 2 ஸ்டேஜ் கீழ கிரவுண்ட் இது அப்புறம் மேல இருக்குறலாம். மேல இருக்கிறவங்கலாம் அப்படியே கைத்தட்டி இது பண்ணதும், "என்னப்பா இந்த பக்கம் உன் ஆளு, அந்த பக்கம் உன் ஆளாப்பா?" அப்படின்ற மாரி விஜய் சேதுபதியும், சூர்யா அவங்களையும் கிண்டல் பண்ணி, அ ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இதுவரைக்கும் இளையராஜா அவர்கள் இப்படி பார்த்தது இல்லையே. அஃப்கோர்ஸ் எஸ் அவரும் வந்து ரொம்ப நேரம் இருந்திருக்கிறாரு ஸ்டேஜ்லலாம். கலைஞர் அவர் நடத்தக்கூடிய ஏதாவது விழாவா இருக்கட்டும், இல்ல ஜெயலலிதா அவர்கள் நடத்தின விழாவா இருக்கட்டும், ரஜினிக்காகவா இருக்கட்டும், இல்லன்னா கமல்ஹாசனுக்காகவா இருக்கட்டும், அதுலலாம் இருந்திருக்கிறாரு. ஆனா ஃப்ரம் த பிகினிங் டில் லாஸ்ட் வரைக்கும் அப்படின்றத தான் அப்படியே அவர் இருந்தாலும் கூடவே இவ்வளோ கலகலன்னு பேசியெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஸ்பீச்சு வந்து ரொம்ப அ எப்படி சொல்றது? கரெக்ட்டா டூ த கோர் அப்படின்ற மாரி தான் பேசிட்டு வந்திருக்கிறாரு. இதில இந்த மாரிலாம் அவர் கலகலப்பா பேசுனத பார்க்கும்போது, என்ன வயசானாலும் இளையராஜாவுடைய அந்த ஒரு குழந்தைத்தனம் அப்படியே இருக்குல்ல, அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்படி ஒரு ஜாலியான ஒரு வெர்ஷன் மேபி நம்ப எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. இளையராஜா கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள், அவருக்குன்னு இருக்கக்கூடிய க்ளோஸ்ட் சர்க்கிள் அவங்கலாம் அனுபவிச்சு இருக்கலாம். இத வந்து பொது வெளியில இப்படிப்பட்ட ஒரு இளையராஜாவும் இருக்கிறாரு அப்படின்றத இந்த விடுதலை 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல தான் நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது இளையராஜாவ எப்ப பார்த்தாலும் ஒரே திமிரு புடிச்சவன் அப்படின்றதெல்லாம் சொல்றத நிறுத்திட்டு, அவருக்குள்ளேயும் குழந்தைத்தனம் இருக்குது. அவரும் எல்லாரும் மாதிரியும் தான் இசை ஞானின்னு சும்மா கூப்பிடல. இசைய பத்தி அவருக்கு இன் அண்ட் அவுட் எல்லாமே அவர் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். இப்போ ஒரு கதைய நம்ம சொல்றோம்னாலும், அது ஜட்ஜ் பண்ணி இது கரெக்ட்டா எந்த அளவுக்கு வரும், அட்லீஸ்ட் அந்த கதைய வந்து நம்மளுடைய இசையால எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ண முடியுமோ அது பண்றது. ஸோ அப்படிதெல்லாம் பண்ணுவாரு. மத்தவங்களலாம் வந்து ரொம்ப பெருமை பேசி அப்படிலாம் சொல்லி அவங்கள கவர் பண்ணி, அப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணா, ஓரளவுக்கு அவங்கலாம் இறங்குவாங்க. பட் ஆனா இது இசைஞானி கிட்ட அதெல்லாம் நடக்காது. அப்படியெல்லாம் ஏமாத்தலாம் முடியாது. அது எல்லாத்தையும் தாண்டி வந்தவர் தான் அவரு. அப்படிப்பட்டவர்கிட்ட கொஞ்சம் திமிரு இருக்கிறதுல தப்பில்ல தான். ஞானம் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த திமிருன்றது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மாரி கூட இருக்கலாம். அது மத்தவங்கள வந்து எந்த விதத்திலும் அவர் வந்து குறைச்சு தான் எடை போடுறாரு அப்படின்ற மாரி அவர் எந்த இடத்துலயும் பிஹேவ் பண்ணதும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம, அங்க ஆன் ஸ்டேஜ்ல கடைசி வரைக்கும் இருந்த அந்த இசைத்தட்ட வந்து வெளியிடுறதா இருக்கட்டும், அத விட முக்கியமானது அந்த படத்துல ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் ஆன தினம் தினம் சாங்கு. எப்படி வந்து காட்டு மல்லி அ பார்ட் 1ல வந்து சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கோ, பயங்கரமான ஒரு வியூஸ் வந்த பாட்டு, எல்லாரும் அதிகமா லிசன் பண்ண சாங்கு, அதுக்காக அவார்ட் கிடைச்ச பாட்டு, அப்படின்ற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கு. அது போலவே இந்த படத்துல தினம் தினம்ன்றதும் ரொம்ப ரொம்ப ஒரு கேட்சியான ஒரு சாங், ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சாங்க அவரே அந்த ஒரு அவருடைய வாய்ஸ்ல ஒரு பாட்டு கேட்குறோன்னா, அதெல்லாம் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாரி தான ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதே தான் வந்து அந்த மேடையில அவரு அப்படியே பாடி காட்டும்போது எல்லாருக்கும் அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட் அப்படின்றது கிடைச்சது. ஸோ எப்படி வந்து ஒரு கோயிலுக்குள்ளேயோ, ஏதாவது ஒரு பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆஸ்வாசமா இருக்கட்டும், இல்லன்னா அந்த புல்லரிப்புக்குடைய எல்லா விஷயமும் அவர் அந்த மேடையில பாடும்போதும், பேசும்போதும் எல்லாமே சேர்ந்து கிடைச்சுன்னு தான் சொல்லணும். எப்பவுமே வந்து ஒரு மரியாதை நிமித்தமா அவர் பேசும்போது சத்தம் போட்டுறக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் அமைதியா மெயின்டெயின் பண்றதெல்லாம் இருக்கும். ஆனா அவர் வந்து அதையும் கூட, "என்ன எனக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களான்ற?" மாரிலாம் அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபன்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ இசைஞானி இளையராஜா அவர்களே இதே போல பல மேடைகள்ல நம்ம வந்து பார்க்கணுன்ற ஆசைய தான் அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஆல்மோஸ்ட் 70ய தாண்டி 73 ஐ திங்க் 73 ஆர் 74ல இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அவருக்கு இசை மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பும், அதே போல கூட இருக்கிறவங்க நம்மள நம்பி வந்திருக்கிறாங்கன்னும் போது, இந்த ஈவென்ட்டுக்கு பெருசா வெளிய கெஸ்ட் யாருமே தேவையில்ல. இசைஞானி மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்றத வெற்றிமாறன் அவர்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமும் இவர் மேல இருக்கக்கூடிய இவரே ஒரு பெரிய லெஜெண்ட். இந்த லெஜெண்ட் வந்தாலே போதும் என்னோட ஈவென்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படின்றது தான். அத வந்து வெற்றிமாறன் அவர்கள் பேசும்போதும் பார்த்திருப்போம். அண்ட் அவர்கிட்ட அவர் பேசும்போது இருக்கக்கூடிய அந்த பணிவு எல்லாமே சேர்த்து அண்ட் அவர் எல்லாரையுமே விஜய் சேதுபதி அவர்கள் தான் சும்மானா அப்படியே போற போக்குலலாம் பயங்கரமா எல்லாரையும் வந்து அந்த கலாய்க்கிற விஷயம்லாம் பண்ணுவாரு. ஆனா அவரையே வந்து இசைஞானி கலாய்ச்சபோது, அவர் அப்படியே கொஞ்சம் அப்படியே தயங்கி நின்னதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ டூ த கோர் சூப்பரான ஒரு ஈவென்ட்டா அமைஞ்சது. இத விட பெரிய பெரிய எதிர்பார்ப்பு விடுதலை 2 படத்தினுடைய
ஏன்னா எல்லாருக்குமே தெரியுமா அது ரியல் இன்சிடென்ட் தழுவி எடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுத்த ஒரு பிரேக் இருக்குது. ஷூட் பண்ணுவாரா இல்லையா சூரி அவர்கள் அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறமா இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்ட்ல மஞ்சு வாரியருடைய கேரக்டரும் கிடையாது. அண்ட் இதில் தான் செகண்டில் தான் வந்து கண்டினியூ அவங்களுடைய என்ட்ரி இருக்க போகுது. ஸோ என்ன மாதிரியான ஒரு ட்ராக்காக இருக்க போகுது, தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நபர், அவருடைய கேரக்டரில் தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனில் காட்டக்கூடிய கௌதம் வாசுதேவ் மேனனாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு சேத்தன் இவங்களுடைய வேர்ஷன்லாம் இன்னும் தொடர்ந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் நம்ம முகத்தில் கொண்டு வர அளவுக்கான ஒரு பிரேக்கை தான் அந்த பார்ட் 1 எண்டி கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் பர்ஃபெக்டாக நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கான வெயிட் வர்த்தாக இருக்குமான்றது டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். அண்ட் இது எல்லாத்தையுமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே வெற்றிமாறன் அவர்களுடைய டிரெக்ஷன்லேயும் அண்ட் அவருடைய ஆன்ஸ்க்ரீன் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடிய சினிமா ஒர்க்லேயும் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோன்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக படத்தினுடைய ரிவ்யூவும் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ நீங்களும் தொடர்ந்து அது வரைக்கும் நம்மளுடைய சினிமா ஃபேண்டசி சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணி கொடுங்க. அண்ட் தொடர்ந்து இதே போல் உங்களுக்காக பல சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பபாய்.